Hi guys, today we will Facebook page user நம்ம எப்படி சேஞ்ச் பண்றது பத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் YouTube சேம் Facebook அக்கவுண்ட்ல பேஜ் கிரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணி வர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் நமக்கு வெப்சைட்ல ப்ரொவைட் பண்ற லிங்க் URL ஹோம் பேஜ் லிங்க் ரொம்ப லெங்தா நிறைய கீவேர்ட்ல இருக்கும். அந்த பர்టిక్యులர் லிங்க் எப்படி ஷார்ட் ஆகுது பத்தி இந்த டுட்டோரியல்ல பார்க்கலாம். சோஷியல் மீடியால நாம கிரியேட் பண்ற எந்த ஒரு அக்கவுண்ட்க்குமே யூசர் நேம் சேஞ்ச் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த வீடியோல யூசர் நேம் பத்தி டீடைல் பார்க்கலாம். சோ சோஷியல் மீடியால நாம எந்த ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணாலுமே நாம அக்கவுண்ட் கிரியேட் பண்ற அந்த பர்టిక్యులர் வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு Facebook பேஜ் பத்தி பார்க்கலாம். Facebook பேஜ்ல நாம ஒரு பேஜ் கிரியேட் பண்ணா அந்த Facebook பேஜ்க்கான URL அந்த Facebook பேஜ் அந்த வெப்சைட் நமக்கு ஒரு URL கிரியேட் பண்ணி தரும். சோ அந்த URL பாத்தீங்கன்னா some keyword லாங்கா இருக்கும். சோ அந்த URL அதுதான் நம்மளோட டொமைன் சொல்லலாம். சோ அந்த டொமைனை கிளிக் பண்ணாலே நம்மளோட பேஜ் டைரக்டா லிங்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் YouTube, Instagram, Facebook பேஜ் சோ இந்த மாதிரி எந்த ஒரு அக்கவுண்ட் நீங்க சோஷியல் மீடியால கிரியேட் பண்ணாலுமே நீங்க கிரியேட் பண்ற அந்த பர்టిక్యులர் வெப்சைட் உங்களுக்கு ஒரு URL அட்ரஸ் கிரியேட் பண்ணி தரும். சோ அந்த அட்ரஸ் URL யூசர் நேம் அந்த அட்ரஸ் நீங்க கிளிக் பண்ணாலோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணாலோ அந்த பர்టిక్యులர் அட்ரஸ் கிளிக் பண்ண நெக்ஸ்ட் தென் உங்களோட அக்கவுண்ட் டைரக்டா ஓபன் ஆகும். பட் வெப்சைட் உங்களுக்கு பிரைவேட் பண்ற லிங்க் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அக்கவுண்ட்க்கு பிரைவேட் பண்ற லிங்க் நிறைய கீவேர்டை யூஸ் பண்ணி ரொம்ப லெங்தா இருக்கும். சோ இதை எப்படி ஷார்ட் ஆக்குறது பத்தி அந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். சோ இதுக்கான பெனிஃபிட் என்ன பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லிங்க்ல உங்களோட நேமை ஆட் கொடுக்க முடியும். உங்களோட லிங்கை ஸ்டார்ட் ஆக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு யூடியூபரா இருந்தா உங்களோட சோஷியல் மீடியாவோட ஐகான் லிங்கை ரொம்ப ஷார்ட் ஆக்க முடியும். இந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணா உங்க லிங்கை கிளிக் பண்ண நெக்ஸ்ட் டைம் உங்களோட அக்கவுண்ட் டைரக்டா ஓபன் ஆகும். சோ டுடேல Facebook பேஜுக்கான யூசர் நேம் யூசர் நேம் அட்ரஸ் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி ஷார்ட் ஆகுது பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி Facebook அக்கவுண்ட் யூசர் நேம் சேஞ்ச் பண்றது பத்தி ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோ டாப்ல இருக்க ஐ பட்டன்ல இருக்கு. சோ அந்த வீடியோ நீங்க வாட்ச் பண்ணலாம். சோ இந்த டுடோரியல் ஜஸ்ட் Facebook பேஜ் யூசர் நேம் எப்படி கிரியேட் பண்றதுக்கு பத்தி தான் பார்க்க போறோம். சோ சோஷியல் மீடியால நம்ம கிரியேட் பண்ற எந்த ஒரு அக்கவுண்ட்க்கான யூசர் நேம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி ஷார்ட் ஆகுது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஷார்ட் ஆகி நெக்ஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஷேர் கொடுத்தீங்கன்னா அந்த பர்టిక్యులர் யூசர் நேம் கிளிக் பண்ணா உங்களோட அக்கவுண்ட் டைரக்டா ரீச் ஆக முடியும். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நம்ம இப்போ பார்க்க போறது Facebook பேஜை எப்படி ஷார்ட் ஆக்குறது யூசர் நேம் ஷார்ட் ஆகுது பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சோ நிறைய யூடியூப் கிரியேட்டர் யூடியூப்ல மானிடைசேஷன் எனேபிள் பண்ணி ஆட் அவங்க வீடியோல டிஸ்ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் அமௌண்ட் நிறைய ஏர்ன் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா Facebook பேஜ்லயுமே மானிடைசேஷன் எனேபிள் கொடுத்திருக்காங்க. அவங்களோட வீடியோ Facebook பேஜ்ல அப்லோட் கொடுத்த வீடியோல நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்றாங்க. ஆட் டிஸ்ப்ளே ஆகுது. சோ நீங்க Facebook பேஜ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரைட் சைடு இருக்க 3 லைனை கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் நிறைய ஃபீச்சர்ஸ் ஓபன் ஆகும். சோ நான் டெமோக்காக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ நீங்க பேஜ் கிரியேட் பண்ணலாம்னு கீழ இருக்க ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேஜை ஜெனரேட் பண்ண முடியும். டுடோரியலுக்காக நான் கிரியேட் பண்ண இந்த Facebook பேஜ்ல சம் வீடியோ அப்லோட் கொடுத்திருக்கேன். Facebook பேஜ்ல எப்படி மானிடைசேஷன் எனேபிள் கொடுக்குறாங்க இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எலிஜிபிள் படி பார்க்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணி நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வீடியோ டாப்ல இருக்க ஐ பட்டன்லயும் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா ஃபுல் டீடைல் நீங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சோ இப்போ பாத்தீங்கன்னா கிரேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ரைட் சைடு இருக்க 3 ஆப்ஷனை கிளிக் கொடுக்கலாம். கிளிக் கொடுத்த நெக்ஸ்ட் அடிஷனல் நிறைய ஃபீச்சர்ஸ் ஓபன் ஆகும். செகண்ட் ஃபீச்சர் எடிட் பேஜ். சோ இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும். சோ இதுல ஃபர்ஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா பேஜ் ஹெடர் இருக்கும். சோ இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. இத கிளிக் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா கிரியேட் பேஜ் யூசர் நேம். சோ இந்த யூசர் நேம் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த யூசர் நேம் சேஞ்ச்கான பேஜ் ஓபன் ஆகும். ஹோம் பேஜ்ல இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்தாலே டைரக்டா அந்த பேஜுக்கு என்டர் ஆக முடியும். பட் டுடோரியலுக்காக நாம எடிட் பேஜ் யூஸ் பண்றோம். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஓபன். அந்த ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் நெக்ஸ்ட் உங்களோட யூசர் நேம் இருக்கும். ஜஸ்ட் இத கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ற பர்టిక్యులர் நேம் ஜெனரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொடுக்குற அந்த பர்టిక్యులர் யூசர் நேம் ஆல்ரெடி Facebook பேஜ்ல ஜெனரேட் ஆகாத யூசர் நேமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி Facebook பேஜ்ல நிறைய பர்சன் யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த யூசர் நேம் அந்த டொமைன் அதர் பர்சனுக்கு ரீச் ஆகாது. சோ உங்களோட யூசர் நேம் நியூவா இருக்கணும், யூனிக்காவா இருக்கணும். சோ என்னோட யூசர் நேம் சேஞ்ச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் யூசர் நேம் கிரேட் கொடுக்குறேன். சோ உங்களோட Facebook பேஜ் யூசர் நேம் யூனிக்கா சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழ இருக்க கிரேட் யூசர் நேம் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த நெக்ஸ்ட் உங்களோட யூசர் நேம் உங்களோட டொமைன் உங்களோட அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணதா உங்களோட Facebook பேஜுக்கான யூசர் நேம். இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களோட Facebook பேஜை எப்படி யூஸ் பண்றது உங்களோட டொமைனை எப்படி யூஸ் பண்றதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க fe.me/ கொடுத்து உங்களோட சூஸ் பண்ண பர்టిక్యులர் யூசர் நேமை என்டர் கொடுத்தா உங்களோட Facebook பேஜ் டைரக்டா கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் உங்களோட அதர் சோஷியல் மீடியால உங்களோட Facebook பேஜுக்கான லிங்கை கொடுக்க முடியும். உங்களோட லிங்கை இப்போ ஸ்டார்ட் ஆக்கியாச்சு. சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எந்த ஒரு பர்சனுக்குமே சோ உங்களோட Facebook பேஜ் யூசர் நேமை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் இதுதான். ஸோ ஜஸ்ட் டுடோரியலுக்காக நான் கிரியேட் பண்ண என்னோட அக்கௌண்ட்டுக்கான யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோட யூசர் நேம் என்னோட Facebook ஹோம் பேஜில் டிஸ்ப்ளே ஆகுது. ஜஸ்ட் கிளிக் கொடுத்தா நெக்ஸ்ட் இந்த பேஜ் யூசர் நேம் எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட Facebook யூசர் நேம் எடிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த Facebook பேஜ் எப்படி மானிடைசேஷன் எனேபிள் கொடுக்குது எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் மேலே இருக்க ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் Facebook பேஜ் ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் Facebook பேஜ் யூசர் நேம் எடிட்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் Facebook பேஜ் கிரியேட் பண்ண உடனே கரண்ட்ல உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் Facebook பேஜ் கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் சம் வீடியோ அப்லோட் பண்ணால் மேக்ஸிமம் உங்களுக்கு 10 days 1 month நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் கொடுப்பாங்க. யூசர் நேம் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன். சோ இந்த வீடியோல Facebook யூசர் நேம் எப்படி சேஞ்ச் பண்றது பத்தி பார்த்தோம். மோர் நாலேஜபிள் வீடியோகளுக்கு சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட் சர்ச் கொடுங்க. இட்ஸ் ஓகே गाइस. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் கொடுங்க. இந்த SMS உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் கொடுங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் அண்ட் டெக்னாலஜி நாலேஜபிள் வீடியோகளுக்கு சேனல்ல சப்ஸ்கிரைப் கொடுங்க. ராக்கர் மிஸ்டேக்ஸ். Thank you for watching. Have a nice day. I will meet the next video. Take care. Bye bye.